கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரமபிதாவாகிய தேவனாலும் அவருடைய ஒரே பேரான குமாரன் நம்முடைய இரட்சகர் அவருடைய அன்பின் கிருபையினாலும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல அடியேன் சார்ந்துள்ள நம்முடைய கிளை சபை அவர்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை கூட உங்கள் மத்தியிலே நான் இப்பொழுது மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு பாடத்துக்குள் நாம் கடந்து செல்லலாம். ஆதார வசனம் வாசித்தோம். என்ன காரியம் அப்படின்னு பார்க்கும்போது விசுவாசத்தில் நமக்கு பரீட்சை அதனுடைய ஒரு சம்பவம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன காரியம் பார்க்கும்போது யாக்கோபு அவருடைய நிருபத்தில் தேவனுடைய ஆவியில் அவர் எழுதினக்கூடிய ஒவ்வொரு விஷயம் கொடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இங்கே நமக்கு என்ன இதில் ஒரு பாடம் கற்பிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆழ்ந்து நம்முடைய இருதயத்தை கொஞ்ச நேரம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வேதாகமத்தில் செலவு செய்யலான்னு பார்க்குறோம். இதில் ஆதார வசனம் வாசிச்சுட்டே நம்ம உள்ளே போகலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பாருங்க, பொறுமை இது அது எப்படி இருக்கணுமா, மிகுந்த ஒரு சந்தோஷமாக நம்ம எண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். பொறுமை நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமாக இருக்குது. அதில் நமக்கு பரீட்சை இருக்குது. இந்த பரீட்சையில் நம்முடைய முற்பிதாக்களாக இருக்கட்டும், அப்போஸ்தலர்களாக இருக்கட்டும், எல்லோரும் எப்படி இந்த ஒரு பரீட்சையில் வெற்றி சிறந்தார்கள். அது மாத்திரமில்லை, அவர்கள் இந்த பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியில் அவர்கள் எப்படி தேவனிடத்தில் நற்சாட்சி பெற்றார்கள் அப்படிங்கிறத கூட இந்த யாக்கோபு நமக்கு சில மனுஷர்களை இங்கே வைத்து விவரித்து காண்கிறார். இங்கே பார்க்கும்போது மேலான விசுவாசத்தை குறித்து இங்கே யாக்கோபு நமக்கு நிறைய காரியங்கள் அங்கே எழுதி வைத்திருக்கிறான்னு பார்க்குறோம். அதில் அவர்களுடைய விசுவாசம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும், அதற்கு இன்னொருத்தவங்களுடைய விசுவாசம் எப்படி இருந்ததுங்கிறதையும் நம்மளுக்கு என்ன பண்ணுறாருங்க விவரிக்கிறார். நம்மளுடைய விசுவாசமும் அவர்களை போல ஒரு விசுவாசமாக இருந்தால் மாத்திரம்தான் தேவனிடத்தில் என்ன பண்ண முடியும், நம்ம அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியும். அதில் மிக முக்கியமாக பார்க்கும்போது யாருடைய விசுவாசத்தை காட்டிலும் நம்முடைய விசுவாசம் மிக உயர்ந்ததாக இருக்குங்கிறத ஒரு வசனத்தை கொண்டு நம்ம உள்ள போகலாம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. பாருங்க என்ன சொல்லிட்டாங்க பார்க்கும்போது, தேவன் ஒருவர் உண்டென்று நம்ம விசுவாசிக்கிறோம், கரெக்டுங்களா? ஆனால் அதே விசுவாசத்தை யார் தான் விசுவாசிக்கிறாங்க? பிசாசும் என்ன பண்ணுதுங்களா, விசுவாசித்து நடுங்குது. அப்படின்னு பார்க்கும்போது பிசாசை காட்டிலும் அதிகமான ஒரு விசுவாசம் நம்ம வைக்கணும். அது மாத்திரம் இல்லை, தேவனிடத்தில் ஒரு உறவு பிசாசை காட்டிலும் என்ன பண்ணணும், நம்ம அவன் ஆதியிலிருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அவன் தேவனிடத்திலிருந்து இருந்தான். ஆனால் அவனை காட்டிலும் நம்ம என்ன பண்ணணுமா, ஒரு அன்பு ஒரு உறவை தேவனிடத்தில் நம்ம அங்கே காண்பிக்கிறது மாற்றம் இல்லை, நிரூபித்து அதை கிரியையில் செய்கிறவளாக இருக்கணும்னு பார்க்குறோம். அப்போனா பிசாசை காட்டிலும் எப்படி செய்ய முடியும் கேள்வி நமக்கு வருது இல்லைங்க. நம்மளால் முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய முற்பிதாக்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் வாளால் என்ன பண்ணப்பட்டிருக்காங்க, வாளுக்கு இரையாக்கி ஒவ்வொரு காரியத்திலும் பார்க்கும்போது அவர்களுடைய இருதயத்தை என்ன பண்ணிக்காங்க, தேவனுக்கென்று தத்தம் செய்து அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், ஜெயம் கொண்டிருக்கிறார்கள்னு பார்க்குறோம். ஆனால் நம்ம இங்கே எப்படி பார்க்குறோம்னா, ஒரு காரியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதத்தில் ஒரு ஊமையில் சொல்லிக்கிறார். தேவனிடத்தில் அன்பு, தேவனுடைய அன்பு ஒரு மனுஷனிடத்தில் இப்படி இருக்குது. அதை நம்ம புரிந்து கொண்டால் மாத்திரம்தான் இந்த பாடத்தை நம்ம என்ன பண்ண முடியும், முழுசாக புரிந்து கொள்ள முடியும். எப்படின்னு பார்க்கும்போது அந்த உறவு நம்மளை தேவன் எப்படி பார்க்கிறார், வைத்திருக்கிறார், அந்த உறவை ஓமையில் பார்க்கலாம். ஒரு வசனம், அதில் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு
இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். சரி, போதுங்க. இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காரியம் நமக்கு தெரியும். இந்த ஊமை குறித்து விவரிக்க வேண்டியதில்லை. நல்லாவே நமக்கு என்ன பண்ணிருக்கோம், அதில் பரிச்சயமான ஒரு விஷயம்தான். என்ன காரியம் பார்க்கும்போது அந்த இளைய மகன், அதான் விஷயம் பாருங்கள். இளைய மகன் செய்த ஒரு 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 விஷயம் என்னென்னா, அவர் என்ன பண்ணுறாருங்க, தன்னுடைய ஆஸ்தியை கொடுங்கன்னு சொல்லி தனக்கு உண்டான பங்கை என்ன பண்ணுறாருங்க கேட்டு வாங்கிட்டு அப்பா கிட்ட இருந்து என்ன பண்ணுறாருங்க போயிட்டார். அங்கே அப்பா என்ன பண்ணலங்க அவரை. அங்கே தான் நம்ம ஒரு ஒரு ஆராய்ச்சியில் வைக்கணும். அப்பா என்ன பண்ணுறாருங்க, பிடிச்சு வைக்கல. அவர் என்ன பண்ணுறாருங்க, அமுச்சு விட்டுறாரு. போனால் தான் என்ன பண்ண முடியும், அவருக்கு ஒரு அனுபவம் கிடைக்குங்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாருங்க. இது ஒரு ஊமை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் உள்ள அன்பை அங்கே வைக்கிறார். இந்த முழு வேதாகமத்தை நம்ம புரட்டி பார்த்தா இங்கே ஒரு வசனம் ரொம்ப ஒரு அருமையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து சொல்லப்படுறதுன்னா, அந்த தகப்பன் என்ன பண்ணுறாருங்களா, அவர் வெளியில் நின்று எப்போ வருவாங்கிற காத்துட்ருக்கார். இவர் ஆஸ்தியெல்லாம் அழிச்சிட்டு அந்த ஊரில் பஞ்சம் என்ன ஆயிடுச்சுங்களா, இவர் ஒரு குடியான்கிட்ட போய் ஒட்டிக்கிட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத அளவுக்கு அந்த பன்றியினோட தவிட்ட சாப்பிட்ற அளவுக்கு என்ன பண்ணிட்டாருங்களா, தன் இருதயத்தை அங்கே விட்டுட்டார். அதை சாப்பிட்றதுக்கு போகும்போது கூட அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணலையாம், அதை கொடுக்கலையாம். அப்போ அவருடைய புத்தி தெளிந்ததுக்கப்புறம் என் தகப்பன் வீட்டில் வேலை செய்கிறவர்களுக்கே நல்ல சாப்பாடு கொடுக்கும்போது நான் அவருடைய பிள்ளை அல்லவா, எனக்கு கண்டிப்பாக அவர் என்ன பண்ணுவார், ஒரு இடம் கொடுப்பாருன்னு சொல்லி மனம் திரும்புகிறார். அந்த மனுஷன் மனம் திரும்பி என் தகப்பனிடத்தில் போவேங்கிறது தான் அவர் எடுத்த முடிவு. அது சரியான முடிவு எடுத்து என்ன பண்ணுறாருங்க, தகப்பன் இடத்துல வராரு. தகப்பன் பார்க்குறாரு தூரத்திலிருந்து, என்ன பண்ணுறாருங்க, அவர் மகன் வர்றதை பார்த்து இவருடைய ஆச்சரியமான ஒரு இதுனா, என் மகன் உயிர்த்து என்ன பண்ணுறான், திரும்பி என்னிடத்துலே வரான்னு சொல்லி அங்கே மகன் ஓடி வரல. அங்கே தான் ஹைலைட் நம்ம புரிந்து கொள்ளணும். தகப்பன் ஓடி வரார். அப்போ பிதாவாகிய தேவனை சித்தரித்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு ஊமை சொல்கிறாரு. அப்போ பாருங்க, ஒரு பாவிக்காக தேவன் என்ன பண்ணுறாருங்களா, ஓடி வராருன்னு முழு வேதாகமத்தில் எங்கேயுமே அங்கே சொல்லப்படலை இந்த ஒரு வசனம். தேவன் அங்கே அப்பா என்ன பண்ணுறாருங்களா, ஓடி தன் மகனை கட்டி அணைத்து இவன் உயிர்த்தான் சொல்லி என்ன பண்ணுறாருங்க. அதுக்கப்புறம் நமக்கு நடந்த சம்பவம் தெரியும். அப்படிப்பட்ட உறவை பற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையில் சொல்கிறாரு அங்கே. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த மகனுக்கு என்ன பண்ணுறாருங்க, தேவையான காரியங்கள்லாம் கொடுத்து அவர் என்ன பண்ணுறாரு. ஆனால் அவருடைய எண்ணம் என்னென்னா, வேலைக்காரர்களில் ஒருவனாக என்னை வச்சுக்க கூடாதா அப்படிங்கிற எண்ணத்தில் வந்தவர் அவருடைய வரவேற்பு பார்க்கும்போது கொளுத்த கன்றடித்து என்ன பண்ணுறாருங்க, மிகுந்த வரவேற்பு கொடுத்து அவருக்கு என்ன பண்ணுறாங்க, அவர் ஒரு ஆசீர்வதிக்கிறாருன்னு பார்க்கணும். இப்படி தான் நம்மளை தேவன் என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த உறவை வைத்திருக்கார். இப்பேற்பட்ட தேவன் நம்ம எப்போ திரும்புவோம் அப்படிங்கிறது தான் அவருடைய சிந்தையில் இருக்குது. ஆனால் அவர் எதிர்பார்க்குறாரு என்னென்னா, இவன் எப்படியாவது என்னிடத்தில் வரணும் அப்படிங்கிறது. இப்போ யாக்கோபு சொன்னது என்னென்னா, இப்போ நம்ம யாக்கோபுக்கு வந்துடும். யாக்கோபு என்ன சொல்கிறார் பார்க்கும்போது, இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு வேணும். அந்த விசுவாசத்தை தான் தேவன் என்ன பண்ணுறாருங்க, எதிர்பார்க்குறார். மனம் திரும்பி என் தகப்பன் இடத்துக்கு நான் போகணுன்ற ஒரு விசுவாசத்தில் அவர் வந்தது. இன்னும் பார்க்கும்போது யாக்கோபுல ஒரு சில மனிதர்களை குறித்து இந்த விசுவாசத்தில் என்ன பண்ணுறாருங்க, அவர் அங்கே ரெக்கார்ட் பண்ணுறாரு. அதில் இரண்டாவது பார்க்கும்போது ஆபிரகாமை குறித்து அங்கே சொல்கிறாரு. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். பாருங்க, ஆபிரகாமை குறித்து அங்கே அவர் ரெக்கார்ட் பண்ணுறாரு. ஆபிரகாமை குறித்து நமக்கு நல்லா தெரியும். ஆனால் ஆபிரகாமை குறித்து சில விஷயங்கள் ஆராய்ச்சிக்குள்ள நம்ம போகும்போது அதில் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் பொறுமையாக போகும்போது இன்னும் நமக்கு அவருடைய இருதயம் எப்படிப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு, அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டிருந்தது, மேலான விசுவாசத்தை என்ன பண்ணாருங்க. அவர் தேவனிடத்தில் சிநேகிதன் என்கக்கூடிய ஒரு பட்டத்தை என்ன பண்ணுறாருங்க, வாங்குறாரு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விசுவாசத்தின் தகப்பன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் சாதாரணமாக அவர் கிடைச்சதா அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணல, அவர் தன் இருதயத்தையே முழுமையாக என்ன பண்ணுறாங்க, தேவனத்தில் தத்தம் செஞ்சதுனால தான் அவர் கிடைச்சது. அதனால் அவர் இழந்தது
ஒரு சில காரியங்கள் அல்ல, நிறைய காரியங்கள் அவர் இழந்திருக்காருன்னு பார்க்கணும். அதை இழந்த காரியங்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அவர் 75 வயசில் என்ன பண்ணுறாருங்க, அழைப்புக்குள்ளே வரார். ஆண்டவராக என்ன பண்ணுறாருங்க, அழைக்குள்ள வரார். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தன் இனம், தகப்பன், தாய் எல்லாரும் என்ன பண்ணுறாருங்க, அவர் இழக்கிறார். அவருடைய தகப்பன் ஆறான்லேயே என்ன பண்ணுறாருங்க, மரிக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுத்து தேவன் என்ன பண்ணுறாருங்க, அவரை அழைத்து நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ வா அப்படிங்கிறார். ரெண்டாவது அவர் யாரை இழக்கிறார் பார்க்கும்போது அவர் லோத்தை என்ன பண்ணுறாருங்க, அவர் இழக்கிறார். லோத்து என்ன காரியம் பார்க்கும்போது அவரும் என்ன பண்ணுறாருங்க, இவரு கூட ட்ராவல் பண்ணுறார். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, இவரு கூட எத்தனை நாள் ட்ராவல் பண்ணாலும் தேவன் ஆபிரகாம்கிட்ட பேசலை. லோத்து போன பின்பு தேவன் ஆபிரகாமை நோக்கி அப்படின்னு வசனம். அப்போ நம்ம புரிந்துக்கணும் என்னென்னா, நம்மள்கிட்டருந்து என்ன பண்ணப்படணும் சில காரியங்கள். லோத்து யாருக்கு அடையாளமாக இருந்தாருங்க பார்க்கும்போது அவர் உலகத்தின் மேலே ஆசை கொண்டு என்ன பண்ணிட்டாருங்க, அவர் போயிட்டார். அவர் இருக்கிற வரைக்கும் தேவன் கூப்பிடவே இல்லை. அவர் போனதுக்கப்புறம் தேவன் ஆபிரகாமை நோக்கி அழைத்து என்ன பண்ணுறாருங்க, ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது லோத்தை அவர் பிரிந்ததே அவருக்கு என்ன பண்ணியிருக்கணும், மன கஷ்டமாக தான் இருந்திருக்கு. ஏன்னா கூடயே ட்ராவல் பண்ணியிருந்திருப்பார். அதுக்கப்புறம் பார்க்கும்போது அவர் இழக்கக்கூடிய ஒரு விஷயம், ரொம்ப ஆழமான ஒரு இழக்கிறது என்னன்னு பார்க்கும்போது இஸ்மாயிலை அவர் இழக்கிறார். இஸ்மாயில் இழக்கிறது ரொம்ப பாதிப்புக்குள்ளே அவர் விட்டுருச்சு. அவர் தனிமையாக உட்காந்து வேதனையில் என்ன பண்ணுறாருங்க, சாரால் சொல்கிறாங்களே எப்படி வருத்தப்படுற மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்கும்போது இஸ்மாயிலை குறித்து ரொம்ப வேதனையில் அவர் உட்காந்துருக்கும்போது பாருங்கள், டைரெக்டாக தேவன் என்ன பண்ணுறாருங்க, அவர்கிட்ட இடைப்படுறார். நீ வருத்தப்படாத, ஒரு ஆறுதல் பாருங்கள் தேவனிடத்துலேருந்து வருது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த இடத்த ஆபிரகாமுக்கு கொடுத்துருக்கார் தேவன். டைரெக்டாக தேவன் என்ன பண்ணுறாருங்க, பேசுகிறாரு. இதை குறித்து நீ என்ன பண்ண வேணாம், நீ கலங்க வேண்டாம் அப்படிங்கும்போது ஒரு தைரியத்தை ஆண்டவர் கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க தேவன், அவர் என்ன பண்ணுறாருங்க, மன உறுதியோடு அவர் லேட்டாக கிளம்புன மாதிரியா இருக்க வசனம். அதிகாலையில் என்ன பண்ணுறாருங்க, சேனம் கட்டி அவர்களை என்ன பண்ணுறாருங்க, அவங்கள அனுப்பிச்சி விடுறாரு. இஸ்மாயில் எத்தனை வருட காலங்கள் அவர் கூட ட்ராவல் பண்ணிக்கிறார் பாருங்கள். விருத்த சேதன உடன்படிக்கை தேவன் அங்கே ஏற்படுத்தும் போது அங்கே இஸ்மாயில் என்ன பண்ணுறாருங்க, அங்கே வரார். இஸ்மாயிலுக்கு அந்த உடன்படிக்கையில் ஒரு வாய்ப்பை தேவன் என்ன பண்ணுறாருங்க, ஏற்படுத்தி கொடுக்குறாரு. எத்தனை வயசுலங்க இவருக்கு ஒரு விருத்த சேதன உடன்படிக்கை ஏற்படுத்தார்? ஆபிரகாமுக்கு என்ன வயசு இருக்கும், அது 99 வயசில் ஆபிரகாமுக்கு என்ன பண்ணுறாருங்க, விருத்த சேதன உடன்படிக்கை ஏற்படுத்துறாரு. அப்போ இஸ்மாயிலுக்கு என்ன வயசு, 13-14 வயது. அந்த 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 வயசில் அவருக்கு என்ன பண்ணுறாருங்க, விருத்த சேதனம் அங்கே உடன்படிக்கை ஏற்படுத்துறாரு. அது குறித்து நமக்கு தெரியும் விருத்த சேதனம் காரியம் என்ன அப்படின்னு. அந்த ஒரு காரியம் முடிந்து அடுத்த வருஷம், அதாவது 99 வயதில் விருத்த சேதனம் பண்ணுறாரு. அடுத்த வருஷம் 100 வயதில் ஈசாக்கு பிறக்கிறார். ஈசாக்குக்கு அந்த விருத்த சேதன உடன்படிக்கைக்கு உண்டான கான்செப்ட் எதுவுமே ஆபிரகாமுக்கு என்ன பண்ணப்படல, தெரியவே தெரியாது. பாருங்கள், எங்கள் அப்பா இருந்திருந்து எனக்கு சொன்னார்னா எனக்கு என்ன பண்ணப்படும், அந்த அனுபவத்தில் கொஞ்சம் வாங்கப்படும். ஆனால் எந்த ஒரு அனுபவமே இல்லாமல் இந்த உடன்படிக்கைக்கு என்ன பண்ணுறாருங்க, தன்னை தேவனுக்கு என்று அர்ப்பணம் பண்ணுறாரு. அதனுடைய ரணம் என்னங்கிறத சீக்கிரமில் யாக்கோபு கொடுத்து நமக்கு தெரியும். 3 நாளுக்கு அப்போ அந்த 3ஆம் நாள் கழித்து அந்த வலி என்ன பண்ணுமா அதிகமாக இருக்குன்னு சொல்லி அங்கே வேதம் ரெக்கார்ட் பண்ணுது. அந்த வழியை என்ன பண்ணாருங்க, அவர் அனுபவித்து அதை இஸ்மாயிலும் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாருங்க, ஆபிரகாம் கூட ட்ராவல் பண்ணுறது மிகப்பெரிய விஷயம். அதை இஸ்மாயில உடன்படிக்கை என்ன பண்ணுறாருங்க, அங்கே எடுக்கிறாங்க. அப்படிப்பட்டவரை அவரை இழக்கிறாரு. அப்படிங்கும்போது அதையும் என்ன பண்ண முடியல, அவர் அதில் தாங்க முடியல. அதை மாத்திரம் இழந்தாரா அப்படின்னு பார்க்கும்போது அதை இழந்ததுக்கப்புறம் ஈசாக்கு பிறக்கிறாரு. ஈசாக்கு பிறந்தோடனே அவரு கூட என்ன பண்ணுறாருங்க, ஆபிரகாம் ட்ராவல் பண்ணி ஒரு சமாதான வாழ்க்கையில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு தேவன் என்ன பண்ணுறாருங்க, ஈசாக்க நீ பலி கொடு அப்படிங்கிறாரு. அதையும் அவரால் என்ன பண்ணியிருக்க முடியாது, தாங்கியிருக்க முடியுமா முடியாதாங்கிறத நம்ம என்ன பண்ண முடியாது, யூகிக்க முடியாது. வேதம் சொல்லுது, அவர் எடுத்த முடிவு என்னென்னா பலி செலுத்துகிறேன் உங்களுக்காகன்னு சொல்லி என்ன பண்ணுறாருங்க, முழு மூச்சாக இறங்கி அதே போல் அதிகாலையிலே அவர் சேனம் கட்டி என்ன பண்ணுறாருங்க, அந்த ட்ராவல் எத்தனை நாள் போகுதுங்க, 3 நாள் பிரயாணம் பண்ணி போகிறார். அந்த 3 நாள் பிரயாணத்தில் அவர் என்ன வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், திங்கிங் வந்துருந்துருக்கலாம். ஆனால் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது அவர் கிரியையினாலே என்ன பண்ணுறாருங்க, அதை விசுவாசித்து அந்த கிரியையும் அவருடைய விசுவாசமும் 2ம் முயற்சி பண்ணி என்ன பண்ணுங்களா, அந்த பலி செலுத்துறதுக்கு அதை ஓகே பண்ணுறாரு.
இதுதான் கரெக்ட், என் தேவனுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த பலியை நான் செலுத்தி தீருவேன்னு சொல்லி என்ன பண்ணுறாருங்க, அவர் கூட வந்தவங்கள கூட கூட்டிகிட்டு போகல. அவர் மலை கீழே என்ன பண்ணுறாருங்க, நிற்க வச்சு 2 பேரை, இவரும் ஈசாக்கு மாத்திரம் அந்த பலியை என்ன பண்ணுறாருங்க போய் செலுத்துகிறாங்கன்னு பார்க்கணும். அப்போ அந்த போகும்போது கூட ஈசாக்கு கேட்குறாரு, என்னென்னா என்னென்னமோ ஒரு கேள்விலாம் இருந்திருக்கும், ஆனால் அவர் ஒரு கேள்வி வைக்கிறாரு. ஏன்னா ஆபிரகாமுக்கிட்ட போய் எய்த்துலாம் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க பேச மாட்டாங்க. அதில் ஒரு விஷயம் பார்க்கும்போது ஆபிரகாம் சொன்னோன்னே கிளம்பி போயிட்டாங்க. ஆகாரும் இஸ்மையிலும் எய்த்து பேசலை. அவருடைய வயசு நல்ல மெச்சூர்டான வயசு, அவர் வெளியே போக சொன்னபோது. ஆனால் அவர் கேட்ட மாதிரி வசனம் இல்லை. ஏன்னா ஆபிரகாமுக்கு அவர் பயந்து இருந்திருக்கிறாங்க. பயந்து நடுங்கி இருந்ததுனால தான் சொன்னோன்னே என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. அவர் சாதாரணமாக நம்ம நினச்சிடக்கூடாது. அவர் லோத்துக்காக ராஜாக்களை முறியடித்து வந்தவர். தேவனிடத்துல தான் சொல்கிறாரு, நான் கிழவன், இதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகாது அப்படின்னு, குழந்தைகளாம் பிறக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறதே தவிர, அவருடைய அந்த ஒரு வைராக்கியம் எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கும்போது பயல்வான் மாதிரி ஒரு நல்ல ஒரு புஷ்டியான ஒரு மனிதனாக தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ராஜாக்களை முறியடித்திருக்கார் அப்படின்னா அது சாதாரணமான விஷயம் இருக்காது. அப்புறம் பார்க்கும்போது அவர் இன்னொரு காரியம் என்னன்னா, அந்த ஒரு ஊரில் நியாயப்பிரமாணம் இல்லை. அப்போல்லாம் நியாயப்பிரமாணம் இல்லை, என்ன வேணால் என்ன பண்ணிக்கலாம். அவர் திருமணமான ஒரு அந்த சகோதரி கூட யாருங்க, அந்த ஆரான் அவருடைய அண்ணன், அவருடைய மகளை தான் யார் கல்யாணம் பண்ணுறாங்க, நாகூர் அப்படிங்கிறவர் கல்யாணம் பண்ணுறாரு. அண்ணன் மகளையே என்ன பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம். சித்தப்பா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க எதுவுமே என்ன பண்ணப்படலாம். அதுக்கெல்லாம் ஒரு தடையே கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் அவர் வேறு திருமணங்கிற கான்செப்டுக்குள்ள அவருக்கு மைண்டு போகாமல், 100 வயது ஆகிடுச்சு 75 வயசாகிடுச்சுங்கிற மைண்ட் செட் வராமல், தன் மனைவிக்கு துரோகம் செய்யாமல் என்ன பண்ணுறாருங்க, அவர் குழந்தையே பிறக்காமல் என்ன பண்ணுறாங்க, உன் கூட தான் நான் வாழ்வேன்னு சொல்லி ரொம்ப காலமாகவே அவருக்கு என்ன பண்ணிக்கிறாரு, அவர் ஒரே மனைவி கூட அவர் ட்ராவல் பண்ணியிருக்காருன்னு பார்க்குறாரு. யாக்கோபு எடுத்துக்கிட்டால் என்ன பண்ணாங்க, அவர் என்ன பண்ணுறாருங்க, 2 மனைவி. அவர் கட்டாயத்தின்படி பண்ணார், வேறு வழி இல்லாமல் செய்தார். ஆனால் ஆபிரகாம் அப்படி கிடையாது. அவர் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆபிரகாமுடைய கான்செப்ட் பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுறாங்க, ஆகார திருமணம் பண்ணுற எண்ணமே இல்லை. சாராய் சொன்னதுனால என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே பண்ணுறாரு. இப்படிப்பட்ட ஆபிரகாமுடைய விசுவாசத்தை தான் யாக்கோபு எடுத்து வைக்கிறாரு. எவ்வளவு இழந்தாலும் என் தேவன் என்ன பண்ணுறாருங்க, எனக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவாருங்கிற நம்பிக்கையில் அவர் ஈசாக்கோடு என்ன பண்ணுறாருங்க, அவர் ட்ராவல் பண்ணி பலி செலுத்துறதுக்கு போகிறான்ருப்பார். அப்போ அங்கே பலி செலுத்துகிற இடம் போகிற வரைக்குமே அவருடைய மைண்ட் செட் என்ன பண்ணுங்க, இதுதான், இந்த பலி தான் தேவனுக்கு உகந்த பலிங்கிறத அவர் இருதயத்தில் என்ன பண்ணுறாருங்க, பலி செலுத்தி போயிட்டார். வசனம் சொல்லுது, அவர் மனதளவில் என்ன பண்ணிட்டாருங்க, அவர் பலி அவர் செலுத்தி விட்டார். அவர் இன்னும் இதுக்கு மேலே இன்னும் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க, ஒன்றும் இல்லை, எல்லாமே அவர் என்ன பண்ணுறாருங்க, அர்ப்பணம் பண்ணிட்டாருங்கிறது பார்க்கணும். இப்பேற்பட்ட ஆபிரகாம் போல நம்முடைய விசுவாசம் இருந்தால் மட்டும் என்ன பண்ண முடியும், தேவனுக்குள்ள அந்த உறவுக்குள்ளே என்ன பண்ண முடியும், போக முடியும். ஆண்டவர் சொன்னது போல் குடும்பம், மனைவி, எல்லா குழந்தைகள், இவங்களெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். கடைசி வரைக்கும் என்ன ஆயிடுவாங்க, நம்ம இந்த உலகத்துக்குள்ளேயே ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். மனைவி உடையவன் மனைவி இல்லாதவனை போலவும், புருஷனுடைய என்ன பண்ணுவோம், புருஷன் இல்லாத போலவும். வேதத்தில் என்ன சொல்லப்படுதோ அதை நம்ம என்ன பண்ணிக்கணும், அவங்க என்ன சொல்லுதோ அதை நம்ம கடைபிடிச்சிட்டு போகும்போது நம்முடைய வாழ்க்கை கூட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் போல் நம்மளும் என்ன பண்ணாமல் ட்ராவல் பண்ணி போகலான்னு பார்க்கணும். மேலும் யாக்கோபு சொல்லக்கூடிய இன்னொரு மறுதலை கொடுத்து பார்க்கும்போது யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தர் செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. பாருங்க, யோபுவை குறித்து இங்கே யாக்கோபு என்ன பண்ணுறாருங்க, இங்கே ரெக்கார்ட் வைக்கிறாரு. யோபு அப்படி என்ன செய்துட்டார் அப்படின்னு பார்க்கும்போது யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்து நம்ம உள்ளே போகலாம். ஊட்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து
பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். இதை குறித்து ஆராய்ச்சி நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விவரம் நமக்கு தெரிய வருது. என்னன்னா, யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நம்ம வாசித்தோம். வேதாகமத்தில் முதல் எழுதப்பட்ட புஸ்தகம், கரெக்டுங்களா? வேதாகமத்தில் முதல் எழுதப்பட்ட புஸ்தகம். முதல் எழுதப்பட்ட புஸ்தகத்தில் தேவன் அங்கே எழுதுகிறார். ஃபஸ்ட்டு பாருங்கள், தேவனுடைய வரி என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா, அந்த வசனம் வாசிங்களேன் தயவுசெய்து. ஊட்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். பாருங்க, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமாய் இருந்தான்னு சொல்லி யோபுவே அங்கே ரெக்கார்ட் பண்ணுறார். தேவன் என்ன செய்திருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அவரை குறித்து அங்கே எழுதியிருக்கலாம், தன் குமாரனை குறித்து எழுதியிருக்கலாம், அதெல்லாம் செய்யாமல் தன் படைப்புகளை குறித்து எழுதியிருக்கலாம், அதையும் செய்யாமல் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, ஒரு மனுஷனை குறித்து முதல் வரியில் முதல் அதிகாரத்தில் என்ன பண்ணுறாருங்க, அவர் எழுதுறாரு. பாருங்கள், தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்புங்கிறத இங்கே காட்டுறாரு. யாரை பிடிச்சிருக்கு அவருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற மனுஷனை என்ன பண்ணுறாருங்க, அங்கே முதல் ஒரு வரியாக அங்கே அவர் எழுதுறாருன்னு பார்க்கணும். அவரை குறித்து ஒரு வரி கூட அங்கே எழுதாமல் மனுஷனை குறித்து எழுதுறாரு அப்படின்னு பார்க்கும்போது, யோபு எந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காருங்க, அவருக்கு ஒரு பிடித்த ஒரு மனிதனாக அங்கே அவர் இருக்காருன்னு பார்க்கணும். தேவனுடைய படைப்புகள் எவ்வளவோ இருந்து அதில் முக்கியத்துவம் செலுத்தாமல் யோபுவுக்கு முக்கியத்துவம் செலுத்தியிருக்காரு அப்படின்னா, எந்த அளவுக்கு யோபுவனுடைய காரியம் தேவனை என்ன பண்ணிருக்குது, ஈர்க்கப்பட்டிருக்கு. அவர் சொல்கிறார், தேவன் சொல்கிறார், இவ்வளவு நடந்தும் என்னை என்ன பண்ணல, அவர் என்னைய மறுதளிக்கல, அவன் உத்தமமாய் அந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறாரு, நின்றுக்காருன்னு சொல்லி அவருடைய சகோதரர்கிட்ட தேவன் சொல்கிறார். அப்படி பார்க்கும்போது இந்த மனுஷனை பற்றி கொஞ்சம் நிதானித்து பார்க்கும்போது, அவரே பொறுமையினுடைய உச்சத்திலே போயிட்டார். என்ன பண்ணுறாருங்க, யாராக இருந்தாலும் இது செய்ய முடியாத ஒரு காரியத்தை யோபு என்ன பண்ணிக்கிறாருங்க, அவர் அங்கே பிரச்சித்தி பண்ணிக்கிறார். தேவன் தான் எனக்கு முக்கியம், எதை வேணால் என்ன பண்ணலாம் ஒரு மனுஷன் இழக்கலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தையை இழக்கக்கூடாதுங்கிறத அவர் அங்கே என்ன பண்ணுறாருங்க, அங்கே சொல்கிறார். அவருடைய சகோதரர்கள் அவர் என்ன பண்ணுறாருங்க, நீ செய்தது தான் குற்றம் சொல்லி அவரை குற்றப்படுத்தும் பொழுது என்னிடத்துல தேவன் பேசணும்னு சொல்லி வெயிட் பண்ணுறார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரியாக இருந்தாலும் என் தேவன் என்ன பண்ணுறாருங்க, எனக்கு கொடுத்தார், அவர் எடுத்தார், ஆனாலும் என் தேவனுக்காக நான் காத்திருக்கிறேன்றார். அதில் ஒரு வரி அவர் சொல்கிறார், என் மாம்சம், என்னுடைய மாம்சம் அது அழுகி போனாலும் பரவாயில்ல, என்னுடைய மாம்சம் தான் சொல்லுவார், அது அழுகி போனாலும் பரவாயில்ல, என்னுடைய உடல்கள் எல்லாம் அழுகி போனாலும் பரவாயில்ல, என்னுடைய மாம்சத்தின் கண்களால் நான் என்ன பண்ணுவேன், அவரை காண்பேன். அப்போ எந்த அளவுக்கு ஒரு உறுதி ஒரு மனுஷனுக்கு இருக்குமா அப்படின்னு பார்த்தா, யோபுகிட்ட தான் இப்படிப்பட்ட ஒரு உறுதி, மன உறுதி அவர்கிட்ட இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அவருடைய வேதனையின் உச்சத்தில் இருக்கும்போது அவர் கதறி அவர் ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்குறாரு. அப்போ சிறு பிள்ளை முதற்கொண்டு என்ன பண்ணுதுங்களா, அவரை அசட்டை பண்ணுது. அதையும் அவர் என்ன பண்ணுறாருங்க, அங்கே ரெக்கார்ட் பண்ணுறாரு. இத்தனோண்டு ஒரு சின்ன பிள்ளைங்க என்னை அவமானப்படுத்தி சொல்லும்போது அவருடைய வேதனையை என்ன ஆயிருக்கணும்னா, உண்மையிலுமே அவர் மரிச்சிருக்கணும். ஆனால் தேவனுக்காக காத்திருக்கார். அதை யாக்கோபு என்ன பண்ணுறாருங்க, அவ்வளோ பொறுமையாக ஒரு மனிதனால் இருக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மனுஷனால் இருக்க முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு இதனாலும் என்ன பண்ண முடியல, பொறுமையாக இருக்க முடியல. பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஒரு ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு போகும்போது சிக்னல் போட்டு நம்ம நிற்க வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன ஆயிரும், ஒரு வெயிலில் நிற்கும் போது என்ன ஆயிரும், நம்மளால் நிற்க முடியல. எப்போ அந்த சிக்னல் க்ரீன் விழுவும் நம்ம என்ன பண்ணலாம், சர்ன்னு போயிடலான்னு தோணும். நம்ம வேகமாக போகிற நேரத்தில் திடீர்னு ஒருத்தர் கிராஸ் பண்ணி போயிட்டாருன்னு வச்சுங்களேன், அவங்க மேலே எவ்வளோ கோவப்பட்டு நம்ம திட்டுறோம். கண்டிப்பாக என்ன பண்ணிடுவோம், ஏதாவது சொல்லி திட்டிடுவோம். அதே இடத்துல ஒரு குழந்தை கிராஸ் பண்ணி போயிட்டான், என்ன ஆகிடுது நம்முடைய இருதயம், ஒரு குழந்தை அப்படிங்கிறத
நம்ம மாறிடும். அதே போல தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். இதை தான் யோபு செய்திருக்கிறார். எவ்வளவு ஒரு வேதனைகளை அவர் அனுபவித்தாலும், இரவில் பகல் அவர் கண்ணீரை நினைத்து என்ன பண்ணுறாருங்க, கதறி அழுதாலும் தேவனிடத்திலிருந்து ஒரு பதிலும் வரலைங்கும்போது எவ்வளோ வெக்ஸாக இருக்கணும். ஆனால் அதெல்லாம் ஒரு பொறுப்பை எடுத்தாமல் தேவனை தூசிக்காத ஒரு மனுஷனாக இருந்து அங்கே என்ன பண்ணுறாருங்க, அவர் நற்சாட்சி பெற்றிருக்காருன்னு பார்க்கணும். அதே மாதிரி அவர் நல்லா இருக்கும்போது அவருக்கு அந்த ஏரியா, அந்த தெருவை கிராஸ் பண்ணி போகும்போது வாலிபர்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டுமா எப்படி இருந்திருக்காங்களாம், யோபு வராருன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்களாம், தலையை குனிஞ்சு ஒதுங்கி நிற்பாங்களாம். அப்படிப்பட்ட யோபு தன்னுடைய உபத்திரவத்தின் வழியாக இருக்கும்போது அந்த யோபுவை இவங்க அவமதிச்சிருக்கிறாங்க. அப்போ பழைய நிலைமையை நினைத்து பார்த்து இந்த நிலைமையை அவர் நினச்சிருந்ததுன்னா என்ன இருக்கும், அவருக்கு கண்டிப்பாக அவர் என்ன பண்ணியிருப்பாருங்க, விழுந்திருப்பார். ஆனால் அதெல்லாம் நினைக்காம தேவன் என்ன பண்ணிடுவாங்க, கண்டிப்பாக என்னை பதில் கொடுப்பாருங்கிறத ஒரு விசுவாசத்தை வச்சுருந்ததுனால தான் தேவன் என்ன பண்ணுறாருங்க, அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வச்சுருக்காரு. அவரை குறித்து எதுவும் சொல்லாமல் யோபுவை குறித்து சொல்லிக்காருன்னா யோபு எந்த அளவுக்கு ஒரு மேன்மையான ஒரு மனிதன் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இவர்கிட்டருந்து நம்ம கற்றுக்கிற காரியம் என்னென்னா, ஒரு பொறுமையை எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு அவர் பொறுமையாக இருந்தார். அதில் அவர் என்ன பண்ணுறாருங்க, வெற்றி பெற்றாருங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்முடைய யாக்கோபு இன்னொரு மனுஷரை அங்கே ரெக்கார்ட் பண்ணுறார், பார்க்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. எலியாவை குறித்து நம்மளுடைய எண்ணங்கள் என்ன இருக்குன்னா, அவர் மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி. அவர் என்ன பண்ணுவார், அவர் என்ன சொன்னாலும் தேவன் என்ன பண்ணிடுவாங்க, செய்திருவார் அப்படிலாம் நினச்சிருப்போம். ஆனால் யாக்கோபு இங்கே என்ன ரெக்கார்ட் பண்ணுறாரு, அவர் நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதர். ஆனால் அவர் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, அவர் ஊக்கமாய் எப்படி தேவனிடத்தில் இந்த ஜபம் போய் சேரும் அப்படிங்கிறத நல்ல மைண்ட் செட் என்ன பண்ணிக்கிறாங்க, அவர் வச்சிருந்து தேவனிடத்தில் ஜபம் பண்ணிக்கிறார். ஜபம் பண்ண கான்செப்ட் என்ன பண்ணியிருக்குங்க, தேவன் அங்கே நடத்தி கொடுத்துருக்கிறாரு. அத்தனை காலம் அவர் சொன்னபடியே மழை பெய்யவில்லை. அங்கே பஞ்சம் என்ன ஆயிடுச்சுங்க, உண்டாயிடுச்சு. மறுபடியும் எலியா என்ன பண்ணுறாருங்க, அந்த ஜபம் என்ன பண்ணுறாருங்க, மறுபடியும் ஏறெடுக்கிறார். பாருங்கள், நம்ம பண்ணுற ஜபம் எந்த அளவுக்கு போகுது. எலியா பண்ண ஜபம் எந்த அளவுக்கு போயிருக்கு. சரி, அவரை கூட விட்டுருங்க. நெகேமியா ஒரு ஜபம் பண்ணுறார், எவ்வளோ நேரத்தில் பரலோகத்துக்கு போயிருக்கு, செகண்ட் கணக்கில் போயிருக்கு. இங்கேருந்து விண்வெளிக்கு, சந்திரனுக்கு, சூரியனுக்கு எங்கேயோ போகிறாங்க. இன்றைக்கி எத்தனை காலங்கள் ஆகுது, எத்தனை நாட்கள் ஆகுது போய் சேர்றதுக்கு. இங்கேருந்து விட்ட ராக்கெட் போகிறதுக்கு இத்தனை காலம் ஆகுதுன்னு எல்லாம் என்ன பண்ணுறாங்க, நமக்கு அங்கே ரெக்கார்ட் பண்ணுறாங்க ஆராய்ச்சியில். ஆனால் நெகேமியாவோட ஜபம் எத்தனை நிமிஷத்தில் பரலோகத்துக்கு போயிருக்கு பாருங்கள். எப்பேற்பட்ட ஜபம் அப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இருதயத்தை தேவனிடத்தில் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஊற்றியிருக்கிறாங்க. தன்னை குறித்து எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் எடுத்து வைக்காமல், என் எருசலேமிலிருந்து வந்த மனிதர்களை யாரென்று பார்க்க ஆர்வமாக போயிருக்கிறார். எருசலேமிலிருந்து எந்த ஒரு மனிதர் வந்தாலும் முதலாவது தேடி போய் பார்த்து பேசியிருக்கிறாரு நெகேமியா. அதனால தான் அவருடைய ஆர்வத்துக்கு தகுந்த மாதிரி அவருடைய ஏக்கம், நான் இஸ்ரேலுக்கு போகணும், அங்கே போய் என்ன பண்ணணும், அங்கே புதுப்பித்து இடித்ததெல்லாம் நான் கட்டுறதுக்கு என்ன பண்ணணும், நான் போகணும். கரெக்டான தலைவனை தேவன் என்ன பண்ணுங்க தேர்ந்தெடுத்து அங்கே என்ன பண்ணுறாருங்க, அங்கே அவர் அனுப்புகிறாரு. இத்தனை வருடம் அவருக்கு இவரை விட்டு போகணுங்கிறதுக்கு இவருக்கு மனதில்லை. ஆனாலும் தேவனுடைய ஆவி என்ன பண்ணுதுங்க, அங்கே செயல்படுதுங்க. இவர் அனுப்பிச்சி விட்றாரு. பாருங்கள், எதுவுமே ஒரு சிந்திக்க முடியாத அளவுக்கு பயங்கரமாக இருக்குது. தேவனுடைய வல்லமை அந்தளவுக்கு இருக்கனால தான் இவர்கள் இப்படிப்பட்ட ஜப வீரர்களாக இருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவர்கள் சாதித்திருக்கிறார்கள்னு பார்க்கணும். அதே போல் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தேவனுடைய மனிதனாக இருக்கிறவங்களுக்கு தேவனுடைய ஆவி அவர்களோடு வரும்பொழுது இந்த உலகத்திலிருந்து அவங்களுக்கு எந்த ஒரு காரியம் என்ன பண்ணப்படுது, அவர்களுக்கு போகாது. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது பவுல் என்ன பண்ணுறாருங்க,
இந்த உலகத்திலிருந்து ஒரு விடுதலையை என்ன பண்ணுறாருங்க, தேவனுடைய ஊழியம் செய்கிறதுக்கு தான் அவர் ஓடி போயிருக்கு. ஒரு இடத்துல போகும்போது அந்த பாம்பு அவரை கடிக்கும்போது என்ன ஆகலைங்க, அவருக்கு அந்த விஷம் அவருக்கு ஏறலை. அப்போ என்ன காரியம் பார்க்கும்போது, தேவனுடைய ஆவி இருக்கும்போது இந்த உலகத்துக்கு என்ன பண்ணுது, அப்படிப்பட்ட காரியம் நமக்கு என்னைக்கா நடந்திருக்குங்களா? பார்க்க முடியுமா? ஒரு சின்ன காரியம்தான். திடீர்னு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டில் பிசாசு பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் போய் அந்த பிசாசை விரட்ட முடியுமா? ஏன் முடியல? ஆனால் இந்த வசனம் என்ன பண்ணப்பட்டிருக்கு, நீங்கள் என்ன பண்ணுங்க, பிசாசுகளை துரத்துவீர்கள். வசனம் நமக்கு நிறையா இருக்குது. ஆனால் நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னா, இந்த கூரையை விட்டு என்ன பண்ணதை தாண்டலை. ஜபம் என்ன பண்ணல, கூரையை விட்டு தாண்டாதனால தான் நம்மளுடைய காரியம் இப்படிலாம் இருக்குது. அதனால தான் ஆபிரகாம் வைத்து சொல்லும்போது அவருக்கு 2 விஷயம் நடந்தது. கிரியை அப்புறம் நீதி, ரெண்டும் என்ன பண்ணுதுங்க, ரெண்டும் போராடி அவர் செய்த கரெக்டுன்றதை செய்ய வைத்தது, பூரணமானது. அப்போ நம்மளுடைய பிரேயராக இருக்கட்டும், அனுபவமாக இருக்கட்டும், அது தேவனிடத்துலேருந்து என்ன பண்ணப்படணும், வரணும். சப்ஜெக்டு என்ன வேணால் பேசலாம், சொல்லலாம், வைக்கலாம், என்ன பண்ணலாம். ஆனால் நடக்கை அப்படிங்கிறத அவர்கள் போல இருந்தால் மாத்திரம்தான். நம்மளை குறித்து பக்கத்து வீட்டில் சாட்சி கொடுக்குறாங்களா ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அதுவே என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க முடியாது. அப்படி தான் இருந்திருப்போம். ஆனால் நெகேமியாவாக இருக்கட்டும், இந்த எலியாவாக இருக்கட்டும், இவர்களை பற்றி இஸ்ரவேலே என்ன பண்ணுங்க, சாட்சி பகிர்ந்திருக்கு. இவர் வந்தால் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க நடத்தி காட்டிக்கிறாங்க. அவரை காட்டிலும் 2 மடங்கு எலிசா என்ன பண்ணுறாருங்க, அற்புதம் பண்ணுறாரு. என்னதான் பண்ணாலும் அவர்களுடைய இருதயம் இங்கே தான் இருந்ததுன்னா தேவனிடத்தில் இருந்தது. அவர்கள் பண்ண ஒவ்வொரு ஊக்கமான ஜபமும் அவர்கள் எங்கே கொண்டு போனது அப்படின்னு பார்க்கும்போது தேவனிடத்தில் கிட்ட சேர கொண்டு போனது. அதனால தான் ஆண்டவர் ப்ரேயர் பண்ணும்போதே சொல்கிறாரு, நம்ம 2 பேரும் தேவனே ஒன்றாக இருக்கிறது போல நீர் கொடுத்தவர்கள் நம்மளுக்கு என்ன பண்ணணும், ஒன்றாக இருக்கணும். நம்ம செய்கிறத காட்டிலும் இவர்கள் அதிகமாக செய்யணும்னு சொல்லி அவருடைய ப்ரேயரே இருந்தது. இப்போ நம்ம எந்த அளவுக்கு இருக்கோன்னு பார்க்கும்போது நம்மளுடைய ப்ரேயர் இந்த மாதிரி இருந்ததா அப்படின்னு பண்ணி செக் பண்ணுறதுல தவறே இல்லை. நம்மளால் முடியாதுங்களா அப்படின்னு பார்க்கும்போது முடியும். தேவனுடைய ஆவி எங்கே செயல்படுத்த என்ன பண்ணுங்க, அப்போ தான் நம்ம அவருடைய இருக்கோம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியும். இப்போ எலியாவை பார்க்கும் பொழுது கூட அவர் நிறைய அற்புதங்கள் செய்தார், நிறைய காரியம் பண்ணார், நிறைய விஷயங்கள் என்ன பண்ணாருங்க, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் முன்னாடியே செய்திருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாருங்களா, சில சந்தர்ப்பத்தில் ஓடுறார். ஏன் ஓடுறார், அவரை கொலை செய்திருவார்கள் அப்படிங்கிறதுனால ஓடுறார். அதனால தான் யாக்கோபு ரெக்கார்ட் பண்ணுறாரு, நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷனாக இருந்தார், ஆனாலும் தேவன் அவரை விட்டாருங்களா, அவரை விடலை. காகம் மூலியமாக கூட என்ன பண்ணுறாருங்க, அவரை போஷிக்கிறார். காகம் எவ்வளோ சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட போகுது அவருக்கு, அவர் வயிறு ரொம்ப இருக்குமோ. அதனால தான் அந்த மாதிரி காரியம்லாம் இருக்குல்ல, அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. அவரை வயிறு என்ன பண்ணிருங்க, அவர் நிறைஞ்சிருக்கு. தேவன் அவரை என்ன பண்ணியிருக்காருங்க, அவரை நிரப்பியிருக்கார். காகம் கொண்டு வந்து கொடுக்குதுன்னா சாப்பாடு எவ்வளோ தான் கொடுக்கும், அது 2 பேருக்கு கொண்டு வந்து கொடுக்கும், அவ்வளோதான். போஷிச்சிருக்கு அப்படின்னா ஃபுல்லாக ஒரு சப்ஜெக்டில் தான் இருந்திருக்காரு. ஆண்டவர் எப்படி 40 நாள் இருந்தார், அதே போல் என்ன பண்ணியிருக்கிறார் எலியா, ஃபுல்லாக தியானத்தில் தான் இருந்திருக்காரு. சாப்பாடுலாம் முக்கியமே இல்லை அவங்களுக்கு, அவருடைய வார்த்தை தான் என்ன பண்ணுதுங்க அவர்களுக்கு முக்கியமாக இருந்திருக்கு. அப்போ தேவனுடைய வார்த்தையை எப்போ கிடைக்குமோன்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள் தான் அவர்கள். சில காலம் தேவனுடைய வார்த்தை கிடைக்காமே இருந்திருக்கு, அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு அபூர்வமாக இருந்திருக்குன்னு வசனம் இருக்குது. அப்போ அதெல்லாம் எதிர்பார்த்து எத்தனை மனிதர்கள் ஏங்கி இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த காலப்பகுதியில் நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கு மீறி என்ன பண்ணுங்க, தேவன் என்ன பண்ணுங்க, அதிகமான வசனங்களை நம்ம கொடுத்துருந்தாலும் நம்ம எவ்வளோ அசால்ட்டாக இருக்கோம் அப்படிங்கிறத சிந்தித்து பார்க்குறவங்களாக நம்ம இருக்கோங்க. இப்போ கருத்தாய் அவர் ஜெபம் பண்ணார், மழை பெய்யாது இருந்தது. மறுபடியும் கருத்தாய் அதே மாதிரி ஜெபம் பண்ணார், மழை பெய்தது. இது கிரியை, இதுதான் நமக்கு வேணும். இதுதான் யாக்கோபு என்ன பண்ணுறாருங்க, ரெக்கார்ட் பண்ணுறார். கிரியை செய்யணும், அப்போ தான் விசுவாசம். ஒருவன் எனக்கு விசுவாசம் இருக்குது, உன்கிட்ட கிரியை இருக்கான்னு காட்டுன்னு சொன்னா அது ரெண்டும் அது ஒத்து வராது. கிரியையும் இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், ரெண்டும் இருந்தால் தான் யாக்கோபு சொன்ன இந்த வசனம் நமக்கு நிறைவேறும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு வசனம் பண்ணுங்க, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம்.
அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவள் ஆக்கப்பட்டாள். பாருங்க, இவர்களும் என்ன பண்ணிக்கிறாங்களா, இந்த ராகாப் அப்படிங்கிறவங்களும் அவர்கள் நேமே என்ன பண்ணுங்க, அவர்கள் வேசி அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆனால் அவங்க எதில் முயற்சி பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தன் சரீரத்தை ஒதுக்கிட்டு எதில் முயற்சி பண்ணிக்கிறாங்கன்னா விசுவாசத்தில் முயற்சி பண்ணனால அவர்கள் என்ன ஆயிட்டாங்க, நீதிமானாக்கப்பட்டிருக்காங்க. அப்படி நீதிமானாக்கப்பட்டவர்களுடைய வம்சத்தில் வந்திருக்கிறவங்க ஆண்டவர் என்ன பண்ணுறாருங்க, இந்த ராகாப் இவங்கெல்லாம் புதிய ஏற்பாட்டில் என்ன பண்ணுறாங்க, அவங்க பேர் அங்கே எழுதப்பட்டிருக்கு. இவர்களுடைய வம்சம் பேர் எழுதப்பட்டதுன்னா எந்த அளவுக்கு அவர்களும் விசுவாசத்தை அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். இவர்கள் வரமாட்டார்கள் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா என்ன இருக்கும், அவங்க பாருங்கள், மதில் அந்த இடத்துல தான் அவங்க குடியிருக்கிறாங்க. அந்த மதில் இடிய போகுது. இவர்கள் வருவார்களா இல்லையா, எத்தனை பேர் வந்திருந்திருப்பாங்க, இதில் யார் நம்மளை பார்க்க வந்தவங்க, யார் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஆனாலும் என்ன பண்ணுறாங்க, அவருடைய விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை கயிறு வழியாக இறக்கி என்ன பண்ணுறாருங்க, அவர்களை அனுப்பிடுறாங்க. அவர்கள் தூதர்கள் அப்படிங்கிறது வசனம் சொல்லுது. யார் அனுப்பிச்சி விட்ருக்கா, மோசே தான் என்ன பண்ணுறாருங்க, யோசுவா தான் அனுப்பிச்சி விட்றாரு. அப்படி இருக்கும்போது அவர்கள் செய்த அந்த நற்கிரியை பார்க்குற தேவன், அந்த நற்கிரியை பார்த்ததுனால தான் அவர்களுடைய குடும்பம் அன்னைக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு, காப்பாற்றப்பட்டிருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது அவர்களுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பார்க்கும்போது தேவனுடைய பார்வையில் அது வெளியேறப்பட்டது. சின்ன காரியம்தான் பண்ணிக்கிறாங்க, ஆனால் தேவனுடைய பார்வையில் அது என்ன பண்ணிருக்கு, வெளியேறப்பட்டதாக இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் எந்த அளவுக்கு தன் உயிரையே கொடுத்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதை செய்திருக்கிறார்கள். அந்த நாட்டில் இருக்கிற ராஜா பார்த்துருந்தார் அப்படின்னா அவங்க என்ன இருப்பாங்க, அவங்க மரித்து இருந்திருப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாதபடி உங்களுடைய தேவனை குறித்து எங்கள் ஊரே என்ன பண்ணுதுங்க, கலங்கி நிற்கிறோம். அப்போ உங்கள் தேவன் தான் மெய்யான தேவன் சொல்லி அவங்க அங்கே ரெக்கார்ட் பண்ணனால தான் அவங்க எங்கே வந்துட்டாங்க, நேராக ஆண்டவருக்குள்ளே அவங்க வர முடியுது. அப்போ எப்படிப்பட்ட காரியம் நடந்தாலும் வேதம் சொல்லுது இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னே வேதம் சொல்லுது. தீர்க்கதரிசி போலவே எழுந்திருப்பார்கள், அற்புத அடையாளங்கள்லாம் செய்வார்கள், வானத்திலே என்ன பண்ணுமா சில அடையாள மறுப்புகளும் நடக்கும். ஆனால் இதெல்லாம் நீங்கள் விட்டு என்னிடத்தில் வருகிறீர்களா இல்லையா அப்படிங்கிறத தேவனுடைய பார்வை. இதையெல்லாம் பார்த்து நம்ம உள்ளே போயிட்டோம் அப்படின்னா அது உலகம். இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் ஒன்றும் இல்லை, தேவன் சொல்கிற வசனம் தான் மெயின்னு சொல்லி நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அடையாள அற்புதங்கள் அந்த காலத்தில் நடந்திருக்கு, மோசே காலத்தில் நடந்திருக்கு. பாருங்கள், அதெல்லாம் யோசித்து பார்க்க முடியுதுங்களா? மோசே காலத்திலேயே அந்த பாம்பை மாற்றிருக்கிறாங்க, அவங்களாலையும் செய்ய முடிந்திருக்கு. அப்போ வசனம் சொல்லுது இப்போவும் அப்படி செய்வார்கள், இதோ இங்கே அதோ அங்கேன்னு சொல்லுவார்கள். ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க, கடைசி காலத்தில் இந்த விசுவாசத்தை தான் நான் காண்பேன் அப்படின்னு சொல்லி வேதம் அங்கே ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கணும். இப்போ அதே நமக்கு இன்னொரு காரியம் பார்க்கணும். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியை இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? பாருங்க, கிரியை இல்லாத விசுவாசம் அவனை ரட்சிக்குமா அப்படின்னு கேட்குறாரு. கிரியை இல்லாத விசுவாசம் எப்படி ரட்சிக்கும்? ரட்சிக்காதே. அப்போ கிரியை இரண்டும் வேலை செய்ததை நமக்கு இங்கே கொடுத்து வச்சிருக்கிறார். இது ரெண்டும் எந்த அளவுக்கு முயற்சி செய்ததோ ஆபிரகாமுக்கு, அதே போல் நம்மளுக்கும் முயற்சி செய்தால் மாத்திரம்தான் இப்பேற்பட்ட ஒரு ஊழியத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ண முடியும், கடந்து போக முடியும்னு பார்க்கணும். அப்போ தேவன் சொல்லுகிற காரியம் ஒவ்வொன்றையும் இவர்கள் படிப்படியாய் சரியான மாதிரி செய்து வந்ததுனால தான் இவர்கள் என்ன பண்ண முடியுது, தேவனிடத்தில் நற்சாட்சி பெற்றவர்களாய் வாழ முடியுது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது சந்தேகப்பட்டவர்களுடைய வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு, அந்த இடத்துல அவர்கள் மடிந்து போனார்கள். எவ்வளவேனும் தேவனிடத்தில் சந்தேகப்படாமல் கேட்கும் அதே யாக்கோபு தான் ரெக்கார்ட் பண்ணுறாரு. ஒருவன் ஏதாவது தேவனிடத்தில் பெறலாம் என்று அவன் நினைச்சா எவ்வளோ வேணும் சந்தேகப்படாமல் தேவனிடத்தில் அவன் கேட்கட்டும், எதை கேட்டாலும் கொடுப்பேன் அப்படிங்கிறார். பாருங்கள், ஆண்டவர் கூட ஒரு காரியம் அங்கே ஓப்பன் பண்ணுறாரு. என்ன பண்ணுற, விசுவாசத்தினால நீ என்ன பண்ணுற, இந்த மலையை அங்கே போ அப்படின்னு சொன்னால் அந்த மலை பெயர்ந்து அங்கே போகுமா? அப்போ எப்பேற்பட்ட விசுவாசம் அவர் சொல்கிறார்.
மழையே பெயர்ந்து போயிடும் அப்படின்னா அந்த விசுவாசம்தான் மழையை காட்டிலும் அதிக வலிமை உள்ளதாக இருக்குது. இந்த விசுவாசத்தை தான் நம்ம காட்டணுங்கிறோம். அப்போ பிசாசு காட்டுற விசுவாசம் இல்லை, எப்பேற்பட்ட விசுவாசமாக இருக்கணுமா? தேவனிடத்தில் பற்றுதலாக இருக்கணும். தேவன் நம்மளுக்கும் ஒரு உறவு தனிப்பட்ட விதத்தில் நமக்குள்ளே இருந்தால் மாத்திரம் இவர்கள் எப்படி போனார்களோ அதே போல் நம்ம போக முடியும்னு பார்க்கணும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கூட வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். பாருங்க, கிறிஸ்துவுக்குள் விருத்த சேதனத்தை குறித்து பேசுகிறாரு. நம்ம விருத்த சேதனத்தை குறித்து பார்த்தோம். விருத்த சேதனம் என்ன பண்ணுறது? கலாத்தியரில் அங்கே என்ன பண்ணுறாருங்க? பவுலப்போஸ்தலர் விருத்த சேதனம் எதுக்கும் உதவாது அப்படிங்கிறாரு. உங்களை கலக்குகிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? இந்த விருத்த சேதனத்தை குறித்து இல்லை நியாயப்பிரமாணத்தை குறித்து எதையாவது சொல்லி உங்களை என்ன பண்ணுவாங்க? மடக்கி பேசுவாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறார்? விருத்த சேதனமோ அங்கே என்ன பண்ணப்படாது, அங்கே ஒன்றத்துக்கும் உதவாது. உள்ளத்தில் இருதயத்தில் விருத்த சேதனம் உள்ளவனே அவன் உண்மையுள்ளவன். அப்போ யூதன் அங்கே ரெக்கார்ட் பண்ணுறார். உள்ளத்தில் விருத்த சேதனை பண்ணவனே அங்கே யூதன்கும்போது நம்ம என்ன நினைத்து கொள்ளக்கூடாது, இதெல்லாம் ஒரு அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு விஷயம், சம்பவம். அது ஒரு அடையாளமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அது எதுவுமே இந்த காலகட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் காலம் வந்ததுக்கப்புறம் இது எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறார். ஏன்னா கலாத்திய சபையில் இருக்கிறவங்க இதிலலாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இதில் அடிபட்டு அவங்க போய் பின்வாங்கி போயிருக்கிறாங்க. அதனால் புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருங்க, அங்கே ரெக்கார்ட் பண்ணுறாரு. இது நம்மளுக்குள்ளும் இருக்க தான் செய்யுது. நம்மளுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த விருத்த சேதனத்தெல்லாம் நம்ம கரெக்டாக இருப்போம், இதிலெல்லாம் வசனத்தில் நம்ம தெளிவாக இருப்போம். வேறு எதுலையா என்ன பண்ணிடுவோம், நம்மளே அறியாமலே வேறு எதுலையாவது நம்ம என்ன பண்ணிடுவோம், விலகி போயிருக்கிறோம் இருப்போம். அதில் தான் சொல்கிறாரு, வசனம் சொல்லுகிறத தெளிவாய் நம்ம புரிந்து கொண்டால் மாத்திரமே என்ன பண்ண முடியும், நம்ம போக முடியும். வசனம் சொல்வதை விட்டு வேறு விதமாய் கள்ளப்போத சொல்ல காரியத்தை நம்ம இடைப்பட்டு கூட்டம் என்ன ஆயிடுவோம், முடிவில் அது மரணமாக போயிடுன்னு பார்க்குறோம். கலாத்திய சபைக்கு நிறைய காரியங்கள் பவுலடிகள் எழுதியிருந்தாலும் நமக்கு சில காரியங்கள் புரிந்து கொள்ளும் விதமாக சொல்லும்போது இந்த விருத்த சேதனம் அது ஒன்றத்துக்கும் உதவாது, அதனால் ஒன்றும் இல்லை. அன்பு அப்படிங்கிற கான்செப்டை வைத்து விசுவாசம் அந்த அன்புங்கிறத அங்கே பார்க்குறான்றது பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் பவுலடிகளார் காரியங்கள் பார்க்கும்போது ரோமருக்கு எழுதுகிற நிருபம், இதெல்லாம் எழுதுகிற நிருபம் இருக்குது பார்த்தீங்களா. ரோமர் எப்படி பார்க்கும்போது அவர் சிறை அனுபவத்தை வைத்து கொண்டே தான் அங்கே எழுதுகிறார். அங்கே ரோமாபுரியில் சிறையிலே தான் இருக்கிறாரு. அவர் வீட்டில் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. வீட்டில் அரெஸ்ட் பண்ணும்போது அங்கே இருந்து அவர் எழுதுறதுக்கு தேவன் அனுகிரகம் கொடுத்துருக்கிறார். அந்த அந்த இவர் மூலியமாக அங்கே நூற்றுக்கு அதிபதி மாதிரி அங்கே என்ன பண்ணுறாருங்க, அங்கே அந்த அவருடைய அதிகாரத்துக்கு கீழே இவர் இருந்தார். அவருடைய இருதயத்தில் தேவன் அனுகிரகம் கொடுத்து பவுலுக்கு என்ன பண்ணுறாருங்க, அவருக்கு அனுகிரகம் பண்ணுற மாதிரி அவங்க தேவன் செய்யும்போது அவர் சுகபோகமாக உட்காந்து என்ன பண்ணல, வீட்டில் அவர் எழுதலை. சில கட்டுகளால் என்ன பண்ணாங்க, சங்கிலியில் கட்டப்பட்டு தான் அவர் இருந்தார். இவேற்பட்ட அனுபவத்தில் அவர் எழுதுகிறார். இப்படி ரோமருக்கு எழுதுகிற நிருபம் அவர் எழுதும்போது சொல்லியே தான் எழுதுகிறார். நான் இன்னும் ரிலீஸ் ஆகலை, நான் அங்கே தான் இருக்கேன், அதுலேருந்து நான் எழுதுகிறேன் அப்படிங்கிறது. அது இல்லாமல் 2 வருஷம் அங்கே என்ன பண்ணுறாருங்க, அவர் அந்த இடத்துலையே இருந்து ஊழியம் பண்ணுறான்றது பார்க்குறோம். அவர் மாத்திரமா இருந்தார். அப்படி பார்க்கும்போது அந்த காலகட்டத்திலேருந்து ஒவ்வொரு அப்போஸ்தலர்களும் என்ன பண்ணுறாங்க, இப்படி தான் அவர்கள் வாழ்க்கையில் அனுபவித்திருந்தார்கள் பார்க்குறோம். யாரும் என்ன பண்ணப்படலை, சுகபோகமான ஒரு வாழ்க்கையை அங்கே அனுபவிக்கவே இல்லை. அப்போஸ்தலர்களாக இருக்கட்டும், முற்பிதாக்களாக இருக்கட்டும், எலியா எலிசா இவர்களுடைய காலப்பகுதியாக இருக்கட்டும், யாரும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் உலகத்துக்கு உண்டானது என்னது அல்ல, தேவன் தான் எனக்கு முக்கியம் சொல்லி இதெல்லாம் ஒரு பொருட்டல்லன்னு சொல்லி ஒரு குப்பையாக எண்ணி அவர்கள் காலப்பகுதிகள் இருந்தது என்று பார்க்குறோம். இப்படி பார்க்கும்போது யாக்கோபு நிருபம் இப்படிப்பட்ட புதிய அனுபவங்கள் வாய்ந்த ஒவ்வொரு மனிதர்களையும் புது புது விஷயங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு நம்மளுக்கு கற்பித்தார்கள். பழைய காரியங்களில் ஒவ்வொருத்தருடைய அனுபவங்களும் ஒவ்வொரு வருமானது. அவர்களுடைய அனுபவங்களை குறித்து நம்முடைய தேவன் என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு இப்படிப்பட்ட படிப்பினையை கொடுத்திருக்கிறான்றது பார்க்குறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.